திருச்சிற்றம்பலம். அரஹர நம பார்வதி வதயே. அரஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஊழியர்கோன் பொழித்த புகழியர்கோன் கழல் போற்றி. ஆழி மிசைக்கல் மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி. வாழி திருநாவலூர் வன் தொண்டர் பதம் போற்றி. ஊழிமலி திருவாதூரர் திருத்தாள் போற்றி. அங்கமும் வேதமும் ஓதுனாவ அந்தண நாடும் அடிபரவ. அங்கமும் வேதமும் ஓதுனாவர் அந்தண நாடும் அடிபரவ. மங்குள்மதி தவள் மாடம் வீதி. மங்குள்மதி தவள் மாடம் வீதி. மருகனிலாவிய மைந்த சொல்லாய். செங்கையல்லார் பூனல் செல்வம் மல்கும் சீர்கொள் செங்காட்டங்குடியதனுள் கங்குள் விளங்கு எரியேந்தி ஆடும் கணபதி சரம் காபுரவே. கங்குள் விளங்கு எரியேந்தி ஆடும் கணபதி சரம் காபுரவே. அங்கமும் வேதமும் ஓதுனாவர் அந்தட நாடும் மடிபரவ. மங்குள் மதிதவள் மாட வீதி. மருகன் நிலாவிய மைந்த சொல்லாய். செங்கையலார் புனல் செல்வம் மல்கும் சீர்கொள் செங்காட்டங்குடியதனுள் கங்குள் விளங்கு எரியந்தி ஆடும் கணபதி சரம் காபுரவே. கங்குள் விளங்கு எரியந்தி ஆடும் கணபதி சரம் காமுரவே. வெற்றி விநாயகமூர்த்திக்கு ஜெய். எழும்போதும் வேலுமயிலும் என்பேன் எழுந்தே மகிழ்ந்து தொழும்போதும் வேலோ மயிலோ என்பேன். முருகா உனைத் தொழுதே உருகி உருகி அழும்போதும் வேலோ மயிலோ என்பேன். அடியேன் உடலம் விழும்போதும் வேலும் மயிலும் என்பேன். செந்தில் வேலவனே திருச்செந்தூர் முருகனே. ஜெய செந்தில் நாத சுவாமியே ஜெயந்திநாத சுவாமியே திருச்செந்தூர் முருகா. யாம் மோதிய கல்வியும் எம் அறிவும் தாமே பெற வேலவர் தந்தது. அதனால் பூமேலயல் போய் புணர்வே நாவே நடவி நடவீரியே. வள்ளி தேவசேனாபதே ஸ்ரீ செல்வமுத்துக்குமார சுவாமிக்கு அரகரோகரா. கந்தகோட்ட முருகப்பெருமானுக்கு அரகரோகரா. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. ஸ்ரீராமலிங்க சுவாமிகள் திருவடிகளே சரணம். ஸ்ரீமன் பாம்பக் குமர குருதாச குருதாப்ய குருப்யோ நமோ நம. ஸ்ரீமத் பாம்பன் குமர குருதாச குருப்யோ நமோ நம. ஸ்ரீ குன்றத்தூர்வா சேக்கிழார் பெருமான் திருவடிகளே சரணம். ஸ்ரீ சுந்தரமூர்த்தி நாயனார் திருவடிகளே சரணோ. மெய்யன்பர்களே தாய்மார்கள், ஞானமே வடிவாக விளங்கக்கூடிய ஆது வயலூர் முருகப்பெருமானின் பற்றாத தனிப்பெரும் கருணையினால் அடியனுடைய மானசீக குருவாக விளங்கக்கூடிய பூஜ்ய ஸ்ரீ திருமூலர் கிருபானந்த வாரியார் சுவாமி திருவள்ளியை வணங்கி
வந்திருக்கின்ற அடியார் பெருமக்களுக்கு நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு இன்றைய தினம் நாம் காண இருக்கின்ற பகுதி சுந்தரரும் ஆடிஸ்வாதியும் என்ற தலைப்பு. கைலாயத்தில் எல்லா முனிவர்களும் அமர்ந்து சிவபெருமானுடைய பெருமையெல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். சிவபெருமானை ஒரு பக்கம் ஸ்தோத்திரம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்ப தெற்கே இருந்து ஒரு ஜோதி அப்படியே வானத்திலே புறப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது. எல்லா முனிவர்களும் அமர்ந்திருக்கிறார்கள். அதுல ஒரே ஒரு முனிவர் உபமன்யு முனிவர், மிகச்சிறந்த சிவபக்தர். அந்த உபமன்யு முனிவர் என்ன பண்றார் என்று சொன்னால், எழுந்து நின்று மேலே கையை கூப்பி வணங்கினார். எல்லா ரிஷிகளும் கேட்டார், ஏன் சிவபெருமானை மற்றும் வணங்கக்கூடிய நீங்கள் இப்படி எழுந்து நின்று தெற்கே இருந்து ஒரு ஜோதி வருகிறது, எதையாக நீங்க வணங்குறீர்கள், எதற்காக வணங்குறீர்கள்? அவர் சொல்லுகிறார், சுந்தரமூர்த்தி நாயனார் அங்கிருந்து புறப்பட்டு மீண்டும் கைலாயத்துக்கு வருகிறார். அந்த தெற்கிருந்து புறப்பட்ட ஜோதி நம்பி ஆரூரன் திருநாவலூரன் மீண்டும் கைலாயத்துக்கு வருகிறார். அதனால நான் அவரை வணங்கினேன். அந்த ரிஷிகள்லாம் கேட்டார், அப்படி என்னையா சுந்தரமூர்த்தி நாயனார் கதையில ஒரு பெருமை இருக்கிறது, அந்த கதையை எங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்க. சிவபெருமான் எப்படி இருப்பாரா, சாதாரணமா இருக்கக்கூடிய பெருமாள் பார்த்தீங்கன்னா பட்டு பீதாம்பரம். சிவன் சதா அபிஷேக பிரியனாக இருக்கக்கூடியவர். அதான் அபிஷேக பிரியோ சிவா என்று சொல்வார். மகாவிஷ்ணு எப்படின்னா சதா சர்வகாலம் அலங்கார பிரியனாக இருக்கக்கூடியவர். ஒரு சுவாமிக்கு ஒரு பிரியம், அது மாதிரிதான் நம்ம வணங்கணும். சிதா அபிஷேகத்திலே இருப்பான் சிவன். பெருமாள் அலங்காரத்திலே இருக்கிறார், அதுதான் அவருக்கு பிடிக்கும். சூரியனுக்கு என்ன பிடிக்கும்னா நமஸ்கார பிரியோ பானு. சூரியனுக்கு நாம நமஸ்காரம் பண்ணினா எல்லா வித கர்மாக்களையும் தொலைத்து நமக்கு அனுகிரகம் செய்கிறார். நமஸ்கார பிரியோ பானு. சிவபெருமான் எப்படி இருக்கிறாரா, சும்மா சாதாரண புலித்தோல் உடைய எடுத்துக்கொண்டு மேல பாம்பெல்லாம் அணிந்து கொண்டு சாதாரணமாக இருக்கிறார். எல்லாம் சொன்னாங்க, ஏன் சுவாமி ஒரு நாளைக்கு நாங்க உங்களை அழகுபடுத்தி பார்க்கணும், அதனால கொஞ்சம் அழகா ட்ரெஸ் பண்ணி வாங்கலேன் அப்படின்னு சொன்னார். சுவாமி எல்லாம் கிரீடெல்லாம் போட்டுட்டு இந்த புலித்தோல்லாம் கிடைட்டு நல்லா பட்டு பீதாம்பரம், காதுல நல்ல குண்டலம் எல்லாம் நின்று அழகா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்து கைலாயத்துல ஒரு கண்ணாடி முன்னு நின்று பார்த்தேன். அந்த கண்ணாடியில பார்த்த உடனே கண்ணாடியில ஒரு பிரதிபிம்பம் தெரியும் இல்லையா. இந்த சிவபெருமான் உலகம் அப்படியே அழகாக சுந்தரமாக தெரிந்தது. ஏன்னா அவ்வளவு அழகா இருக்கார். மீனாட்சி கல்யாணம் பண்ணும்போது அப்படித்தான் இருந்தார். அதனால தான் அப்ப சோமசுந்தரேஸ்வர். இந்த சுந்தரம் என்று சொன்னாலே அழகு. ராமாயணத்துல மிக அழகான காண்டம் சுந்தர காண்டம். எனக்கு தோணித்து இப்படி சொல்லலான்னு. பெரிய புராணத்திலே கதாநாயகன் சுந்தரமூர்த்தி நாயனார். அந்த பெரிய புராணத்துல அது ஒரு அருமையான தலைப்பு. இந்த சுந்தரமூர்த்தி நாயனார், சுந்தரமூர்த்தி நாயனார் இல்லைன்னா இன்னைக்கு தேவாரம் இல்லை, திருமுறைகள் இல்லை, பக்தி இல்லை, சைவம் இல்லை. இந்த மூவர் முதல்ல ஞான சம்பந்த பெருமான், நாவுக்கரசர், சுந்தரமூர்த்தி, அவங்கள சுந்தரமூர்த்தி நாயருக்கு முன்னால போயாச்சு. இந்த திருத்தொண்டர் தொகையை பாட வேண்டும் என்பதற்காக சிவபெருமான் போட்ட அற்புதமான நாடகம் இந்த சுந்தரமூர்த்தி நாயகர். அதனால அந்த உருவத்தை பார்த்த உடனே அவருக்கே சந்தோஷமா எடுத்து, ஏ சுந்தரா கொஞ்சம் வெளியே வந்த, ஏ சுந்தரா கொஞ்சம் வெளியே வந்தாரு. அந்த உருவம் வெளியே வந்து அதுக்கு இது மாதிரி நம்ம விபூதி கொடுத்தாங்க பாருங்க, அதை கொடுத்துட்டு விபூதிலாம் போட்டு வச்சு, நீ நமக்கு அணுக்கு தொண்டனா இரு. அப்படியே கைலாயத்துல அவர் பக்கத்திலே நின்றுட்டு இருக்கணும். சுவாமி எதை சொல்றாரோ அந்த வேலையெல்லாம் சிரம் மேற்கொண்டு செய்யணும். சுவாமி யார் விபூதி கொடுக்குறாரோ அவர் விபூதி கொடுக்கணும். இப்படி சுந்தரருக்கு ஒரு உருவம் உருவாக்கிட்டாரு. அங்க அம்பாள் பார்த்தா அவள் ஒரு 2 பெண்களை உருவாக்கினார். அம்பாள் உருவாக்குன்ற அந்த கமலினி அனிந்திதை என்ற 2 பெண்கள்.
கைலாசத்துல இவர்கள் நந்தவனத்துக்கு தினம் சென்று பூ பறிக்க செல்வார்கள். சுந்தரமூர்த்தி நாயனார் செல்வார், இந்த 2 பெண்களும் செல்வார். தினம் போயிட்டு இருக்காங்க. முன்னால் சுந்தர மனத்திலே தோன்றியது, இந்த பெண்கள் மிக அழகாக இருக்கிறார்கள். எப்படி பெண்கள் ரொம்ப அழகாக இருக்கிறாளே என்று ஒரு கணம் அப்படியே கொஞ்சம் மயங்கிட்டார். ஒரு சனனே. அப்புறம் தன்னை சுதாரித்து கொண்டு, நம்ம தப்பு பண்ணிட்டோமேன்னு சொல்லி பஞ்சாட்சர ஜபம் பண்ணி மலர்லாம் கொய்து கொண்டு சுவாமி கிட்ட உள்ள வர. சுவாமி முதல்ல தெரிஞ்சு போச்சு, அவர் தானே நாடகம் நடத்துறாரு. சிவபெருமான் நடத்துற நாடகம் தான் இந்த சுந்தரமூர்த்தி நாயனார் கதை. அதனால கேட்கிறா, சுந்தரா, நந்தவனத்தில் என்ன நடந்தது? நாமளா தான் ஏதோ சாகு போக்கு சொல்லியிருப்போம். சுவாமி ஒரு சன நேரம் அந்த பெண்களை பார்த்து நான் ஆசைப்பட்டேன், அப்புறம் பஞ்சாட்சரம் சொல்லிட்டேன். உண்மையை சொல்லிட்டாரு. ஒரு சன நேரம் அந்த பெண்களை பார்த்து ஆசைப்பட்டேன். உடனே சுவாமி சொன்னார், சுந்தரா, கைலாயத்தின் சிறப்பு என்ன தெரியுமா? கைலாயத்தில் காமத்திற்கு இடமில்லை. காமனை தகனம் செய்த இடம் கைலாயம். அதான் சிவபெருமானுக்கு காம கோட்டி என்று பெயர். காமம் என்று சொன்னால் ஆசை, கோடி என்றால் வளைத்தல். அதனால்தான் சிவபெருமானுக்கு காம கோட்டி. காம கோட்டி பீடெல்லாம் வச்சிருக்காங்க இல்லையா? காம கோட்டின்னு பேர் வச்சிருக்க, கொஞ்சம் கூட ஆசையே படக்கூடாது இயற்கையிலே. அப்ப என்ன சொல்லுகிறார்? அந்த பெண்களை பார்த்து நீ ஆசைப்பட்டதாலே உனக்கு ஒரு பிறவி உண்டாக கடவுள். வாரியார் சுவாமி அழகா சொல்லுவார், நம்ம ரோட்ல போற வரை நிறைய பேரை பார்த்து பார்த்து அழகா இருக்கிறோம், அப்படி இருக்கிறாங்க, இப்படி இருக்கிறாங்க, இப்படி நகை போட்டிருக்காங்க, இந்த கார்ல வராங்க, பார்த்து பார்த்து மனசு ஆசைப்பட்டதுன்னா அத்தனைக்கு நாம பிறவி எடுக்கணும். அந்த காரை ஆசைப்பட்டோம், அடுத்த ஜென்மாவில காரா தான் பிறப்போம். ஒரு அவாவினாலே ஒரு பிறவி உண்டாகும் என்று சொல்றார். அதனால நீ மண்ணுலகத்தில் பிறந்து இந்த 2 பெண்களை கல்யாணம் செய்து கொண்டு திரும்பி இங்க வா மண்ணுலகத்தில். என்ன பெரிய விசேஷம்னா, இந்த மூவர் முதல்ல ஞான சம்பந்த பெருமான் ஆச்சாள்புரத்தை பூண்டோடு கைலாசம் எல்லாரும் அவரும் போயிட்டு தன்னுடைய மனைவியோட எல்லாருக்கும் போயிட்டார். நம்ம நாவுக்கரசர் திருப்புகூடூர்ல இறைவனோடு உண்டு கலந்தார். மாணிக்க வாசர் இறைவனோடு நடராஜ பெருமானோடு அடக்கமானார். ஆனா மேலேந்து வந்து அவதாரம் செய்த இந்த சுந்தரர் மட்டுமே மீண்டும் தன் மூதலோடு கைலாயத்தை அடைந்தார் என்ற ஒரு பெருமை சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு மட்டுமே உண்டு. அதனால அந்த பூமி சொல்றார், இப்பேற்பட்டவன் அந்த சுந்தரமூர்த்தி நாயனார். அதனால சுவாமி சொல்லிட்டார், மண்ணுலகத்திலே நீ பிறந்து என்னை வந்து அடைய கிடையாது. இவர் ரொம்ப கதறார், ஐயா நான் உங்களை விட்டு நான் எப்படி போவேன்? ஏதோ தெரியாம தவறு உண்டேன். காமத்திற்கு கைலாசிடம் இல்லை, நீ அனுபவிச்சுட்டு வா. தக்க நேரத்தில் உன்னை நான் தடுத்தாட்கொள்வேன். எப்பன்னு சொல்லல, தக்க நேரத்தில் சமயத்தில் நான் உன்னை தடுத்தாட்கொள்வேன்.